இயேசு கிறிஸ்துடைய அன்பான நாமத்தினாலே அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பின் சீஷனும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. டோன்ட் லெட் யுவர் ஹார்ட்ஸ் பி ட்ரபிள்ட். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ட்ரஸ்ட் இன் லார்ட். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதாவது நம்ம அனைவரும் குடும்பத்தில் இருக்கிறோம். குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்கும். அது நிமித்தம் உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். நம்ம வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும். அது நிமித்தம் உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். நாம் செல்லுகிற சபையிலே பல பிரச்சனைகள் உண்டு. அதை நினைத்து உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். நண்பர்கள் மத்தியிலே நமக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் உண்டு. அதை குறித்து உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. அது மட்டுமில்லாமல் நாம் குடியிருக்கிற பகுதியிலே நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டில் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் காணப்படலாம். அதை குறித்தும் நீங்கள் இருப்பீர்களாக. அது மட்டுமல்லாமல் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கலாம், போட்டுக்க துணி கூட இல்லாமல் இருக்கலாம், படத்துக்கு இடம் இல்லாமல் கூட இருக்கலாம், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ஒரு வேளை உங்களுடைய பிள்ளைகளால், உங்களுடைய மகனால் பல துன்பங்கள் இருக்கலாம். அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து உங்களுடைய இருதயம் கலங்கி போயிருக்கலாம். அவருடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய இருதயம் கலங்கி போயிருக்கலாம். அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று உங்களுடைய இருதயம் கலங்கி போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்கிறார்: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமாருங்கள், பிதாவினிடத்திலும் விசுவாசமாருங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமில்லாமல் சங்கீத புஸ்தகத்திலே 55ஆம் சங்கீதத்திலே 22வது இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, உன்னை அவர் ஆதரிப்பார். உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம் என்று இயேசுவாகிய அவர் விசாரிக்காதபடினால் நம்முடைய கவலையெல்லாம் அவர் மீது, நம்முடைய இருதயத்தை அவர் மீது வைத்துவிட வேண்டும். அதனால்தான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே அந்த கடைசி வருஷத்திலே ஆண்டவராகிய விதமாய் சொல்கிறார்: அதாவது, எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இன் திஸ் வேர்ல்டு யூ வில் ஹேவ் ட்ரபிள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்றாரு. பட் டேக் ஹார்ட், ஐ ஹவ் ஓவர்கம் த வேர்ல்டு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இந்த என்னைக்கு தாய் வயிற்றில் பிறந்தீங்களோ அன்னிலிருந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற வரைக்கும் நம்மளுக்கு துன்பங்கள் உண்டு. அதாவது நம்முடைய இருதயம் கலங்கி போயிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம என்ன செய்ய வேண்டாம், நமக்கு உபத்திரம் இருந்தாலும் நாம் திடன் கொள்ள வேண்டும். எப்படி என்றால்னா, நம்முடைய ஹார்ட் டேக் ஹார்ட், திடன் கொள்ள வேண்டும். ஐ ஹாவ் ஓவர்கம் த வேர்ல்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே உண்டாக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும் கல்வாரிலே தன்னுடைய புனிதமான இரத்தத்தை சிந்தி பிசாசை அவர் ஜெயித்தது நிமித்தமாக, பிசாசை வெற்றி கொண்டது நிமித்தமாக, பிசாசை மேற்கொண்டது நிமித்தமாக நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய இருதயம் திடன் கொள்ள வேண்டும். அதாவது ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசை ஜெயித்து விட்டார். அதனால தான் சொல்றாரு, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசம் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு வேளை உடைய இருதயம் கலங்கி போயிருந்தால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக. God bless you.